சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ லைவ் டெஸ்ட் வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வர்றவங்க அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறட்டும். ஸோ நம்ம லைவை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட்டாப்பா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்துருவோமா? ஓகே, டைம் கரெக்டாக 100 கொஸ்டின் இருக்குப்பா. எவ்வளோ சீக்கிரம் கோஆப்ரேட் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் இது கரெக்டாக அந்த லைவ் வந்து முடிஞ்சிடும். ரைட்டாப்பா? ஸோ ஃபஸ்ட் விஷயம் ரைட். ஓகே, என்னது ஒருமை பன்மை பிழையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னா நம்ம ரூல் வந்து சொல்லியிருப்போம். அந்த வீடியோ ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். ஒரு 16 நிமிஷம் எடுத்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த லைவ் அட்டன் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸி. ஏன்னா அதில் தான் நான் சொல்லியிருப்பேன் ஒரு சில ரூல்லாம் எப்படி வருது, ஏன் ஓடாது அப்படிங்கிற வார்த்தையை ஓடா அப்படின்னு சொல்கிறோம். கல் வரணும், அரு வரணும், கல் வந்தால் நான் வரணும் அப்படிங்கிறது. உயர்திணை அக்ரிணை எந்த அளவுக்கு தெரியுதோ அப்போனா மட்டும்தான் அது கரெக்டாக நம்ம அந்த ரூல்ஸை பயன்படுத்த முடியும். ரைட். ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோம். ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். குழந்தைகள் டேஸ் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர். தம்மாலா, தன்னாலா, தமக்கு, தாம். தாம் குழந்தைகள், தாம். இப்போ குழந்தைகள்னு வந்துருச்சு. கண்டிப்பாக அது பன்மையில் தான் வரணும் ஆன்சர். அப்போ இது வராது. ஏன்னா வெறும் இன், இது வந்து ஒருமை, இன்னு வந்து ஒருமை. அப்போ தம்மால், அப்போ பன்மை. இதுதான் ஆன்சர். கரெக்ட். அப்போ பி தான் ஆன்சர். ரைட்டாப்பா? ஓகே, அடுத்து செகண்ட் கொஸ்டின். அரசர்கள் நல்லாட்சி செய்தார்களா, செய்தார், செய்யும், செய்வார்? செய்தார்கள். இங்கே கல் அப்படிங்கிற வார்த்தை வந்தால் இங்கேயும் கல் தான் வரும். அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின். பாருங்க. மூணாவது கொஸ்டின். யானை கூட்டம் வந்தது, யானை கூட்டம் வந்தன. கரெக்டாக பாருங்கள், பிழையை நீக்குங்க. யானை கூட்டம் வந்தார்கள், வந்தது. வந்தார்கள் வராது, அது உயர்திணையை சொல்லக்கூடியது. இந்த ரெண்டுக்குள்ளே தான் ஆன்சர் இருக்குது. வந்தது, வந்தன. யானை கூட்டம் வந்தது, வந்தன. யானை கூட்டம்ங்கிற வார்த்தை வந்ததுன்னா ஏ தான் ஆன்சர். ஏன்னா யானை கூட்டம்ங்கிறது ஒரு யானை கூட்டம், அங்கிட்டு ஒரு யானை கூட்டம் இருக்கும். யானை கூட்டங்கள் கல் வந்தால் தான் அது பன்மை. கிட்ட நிறைய யானை கூட்டம் இருக்கும். இது யானை கூட்டங்கிறது ஒருமை தான் குறிக்குது. அப்போ வந்தது. புரியுதா உங்களுக்கு? ரைட். அடுத்தது ஒருமை பன்மையில். காடுகளில் எல்லாம் களையாகிய கரும்புகள் உள்ளது, உள்ளன, உளது, உள்ளனர். இது அக்ரிணை வரனால இது வராது. இப்போ எது வரணும்? காடுகளில் எல்லாம் களையாகிய கரும்புகள். கல் வந்தால் ந வரணும், அதான் ரூலு. அப்போ பி தான் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோம். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். அது பிழையுள்ள தொடர்னு கூட கேட்பாங்க சில பேர். தப்பாக இருக்கிறத எடுங்கன்னு சொல்லுவாங்க. பிழையற்றதா பிழையுள்ளதான்னு பார்த்துக்கணும். மேகங்கள் சூழ்ந்து கொண்டன, சூழ்ந்து கொண்டது. விண்மீன்கள் வானில் தோன்றியது. கல், ஆனால் இங்கே தூ வந்திருக்கு. கல் இங்கே இது வந்து அக்ரிணை, ஆனால் கொண்டனர் இது வராது. அப்போ மேகங்கள் கொண்டன, ஏதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 6. மணிமேகலை மணிபல்லவத்தீவிற்கு சென்றது. மணிமேகலை மணிபல்லவத்தீவிற்கு சென்றாள். மணிமேகலைங்கிறவங்க ஒரு பெண் பால். சென்றாளுங்கிறது தான் கரெக்டு. ஸோ ஆன்சர் பி. அடுத்து பாருங்கள், பிழையற்ற தொடரை பார்த்துருவோம். உயிரினங்கள் வாழ்வதற்கான உணவை உட்கொள்கிறதா, உட்கொண்டது, உட்கொள்கின்றன, எதுன்னு பாருங்கள். கல் வந்துருச்சு, அப்போ நான் தான் வரும். அப்போ அந்த கல் வந்துட்டால் ந, அது மட்டும் தெளிவாக இருக்கணும். அடுத்து ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். ஓகே, நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். பட் பார்த்தோன்னா அது அந்த ரூல்ஸ் பார்த்துட்டு வந்துருந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நான் ஸ்பீடாக போகிற மாதிரி தோணலாம். அந்த ரூல்ஸ் தெரிஞ்சிருந்தால் டக்குன்னு சொல்லிடுவீங்க. இப்போ பாருங்கள், மனிதன். அப்போ பாருங்கள், இது பன்மையில் தான் வரணும். மனிதர்கள், அங்கே மனிதர்கள் அப்படின்னு வந்துட்டாலே லாஸ்ட்டில் பாருங்கள் கல். மனிதர்கள் செல்கிறார்கள், அவ்வளோதான். ஸோ அப்போ அது இங்கே மனிதர்கள் தான் சார் இருக்குது, இங்கேயும் செல்கிறார்கள் இருக்குன்னா நடுவில் வந்து பாருங்கள், மனிதர்கள் பொருள் தேடுவதற்காக ஒரு ஊர்களுக்கு செல்கிறார்கள்னு வராது, பல ஊர்களுக்கு செல்கிறார்கள் தான் வரும். அப்படி கவனிச்சா சி தான் ஆன்சர். ரைட். அடுத்த கொஸ்டின் 9வது கொஸ்டின். அடித்து பாருங்கள். இன்னும் நீங்கள் அடிங்க. இப்போ ரூல்ஸ் சொல்லிட்டல, அதை பேஸ் பண்ணி தான் எல்லாம் வரும். அடிங்க.
நான் ஒரு சிலதையும் எடுத்து இப்போ 10வது கொஸ்டின்லேருந்து ட்ரெண்டு மாறும். ஓகே, பி தான் ஆன்சர். 9க்கு பி, பெண்கள் பணிபுரிகின்றன. கல் ந அப்படின்னு வரும். ரைட், 10வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள், கரெக்டாக பண்ணுங்கள் பார்ப்போம். பானையை உடைத்தது கண்ணன் அல்ல அன்று அல்லன் அல்லேன். இப்போ பாருங்கள், நான் அந்த ஃபஸ்ட் வீடியோவில் சொன்ன ஷார்ட்கட் தெரியுதா? ரெட்டை கொம்பு வந்தால் எதுனான்னு தெரியுதா? இந்த ரெட்டை கொம்பு வந்தால் அது தன்மை இடத்துல வரும். தன்மையில் அதுவும் ஒருமையில் வரும். நான் அல்லேன் அதுக்கு வரும். பார்த்தீங்கன்னா ரெட்டை கொம்பு பார்த்தோன்னா டக்குன்னு மைண்டுக்கு வருதா? ரைட். இது அன்று அப்படிங்கிறது பலவின் பாலுக்கு வரும். பலவின் பால், சாரி ஒன்றன் பால். அல்லங்கிறது தான் பலவின் பாலுக்கு வரும். இப்போ பானையை உடைத்தது, இப்போ உடைத்ததுன்னா இது என்ன வந்திருக்கு கொஸ்டின்? பானையை உடைத்தது கண்ணன். இது வந்து படற்கையில் வந்திருக்கு. பானை கண்ணன், ஏன்னா இன்னொரு ஆளை சொல்கிறோம். அப்போ படற்கையில் வந்திருக்குன்னா கண்ணன் அல்லன். கண்ணன்கிறது என்னது? ஒரு ஆண்பால். கண்ணன் அல்லன் அப்படின்னு தான் வரணும். அல்லேன்னு வரக்கூடாது, ஏன்னா அது தன்மை. நான் அல்லேங்கிறது தான் அந்த இடத்துல வரும். நானுங்கிற வார்த்தை இருந்தால் அல்லேன்னு வரலாம். இது கண்ணன்கிற படற்கை வார்த்தை, இது ஆண்பாலை குறிக்குது. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுதான் ஆன்சர், அல்லன். கண்ணன் அல்லன். அடுத்தது இது அடிங்க. 11வது கொஸ்டின் ஈஸி தான். ஓகே, நெற்கதிர்களில் இருந்து நெல்மணிகள் உதிர்ந்தன. வேலையை முடிஞ்சு பார்த்தோன்னு அடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் அல்லோம், நாம் அல்லோம். பொதுவாக இங்கே ஒற்றை வந்திருக்கு, ஒருமை வந்திருக்கு. அப்போ இங்கே பன்மை வந்திருக்கு. அப்போ இது இல்லை. இங்கே என்ன வந்திருக்கு? பன்மையில் தான் இருக்குது. இது என்ன இருக்குது? இதுவும் பன்மையில் தான் இருக்குது. இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, தன்மை ஒருமை தொடரை தேர்க. அப்போ இது தன்மை தான், ஏன்னா இது ஒருமை இல்லை, இதுவும் ஒருமை இல்லை, எல்லாமே பன்மையில் இருக்குது. இப்போ பாருங்கள், இது அவன் அல்லன் ரெண்டுமே தன்மையாக இருக்குது. அப்போ நான் அல்லேன். நான்கிறது தன்மை, கரெக்டு. ஒருமையில் அல்லேன், இதுவும் கரெக்ட். ஏன்னா இது படற்கையில், அவன்கிறது படற்கையில். நீங்கள் அதான் சொல்கிறல, அந்த ஒருமை பன்மைங்கிற மாதிரி தன்மை முன்னிலை படற்கை தெரிஞ்சால் தான் அதை அடிக்க முடியும். ஸோ ஆன்சர் என்னது? நான் அல்லேன். ரெட்டை கொம்பு வந்திருக்கா? பார்த்தோன்னே தெரியுதா? ரூல்ஸ் படி தெரியுதா? அடுத்த கொஸ்டின் பாரு. பிழையற்ற தொடரை காண்க. பசு கன்றை ஈன்றன, ஈன்றார்கள், ஈன்றது, ஈன்றனர். இது பசுனாலே என்னது? உயர்திணையா அக்ரிணையா? அக்ரிணை, அது தெரிஞ்சுக்கணும். அக்ரிணையில் வந்து அது அக்ரிணை வந்தால் தூ தான் வரும். கன்றை ஈன்றது, ஏன்னா மரியாதை நிமித்தமாக வராது. இதுவும் வராது, இதுவும் வராது. இது ந வந்தால் பன்மையில் வரும், ஒருமையில் வந்தால் தூ தான் வரும். அடுத்த கொஸ்டின், ஒருமை பன்மை பிழையற்றது தான் கேட்குறாங்க. குதிரை அவள் அருகில் வந்து நின்றது. குதிரை அவள் அருகில் வந்து நின்றாள். குதிரை அவள் அருகில் வந்து நின்றாள். நின்றன, நின்றான். ஆன்சர் பண்ணுங்கும் போது நீங்கள் பண்ணுங்கள். சொல்லும்போதே சென்டென்ஸ் தெரியும் உங்களுக்கு. இது வராது, இது வராது, இது ஒருமை தான் வருது. அப்போ இதுவும் வராது. அப்போ இது அக்ரிணை ஒருமைனால தூ தான். அக்ரிணை ஒருமைனா தூ தான். குதிரை அவள் அருகில் வந்து நின்றது, அதுதான் கரெக்ட். ஏ தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் நம்பர் 15. பறவைகள் வந்து தங்கியது. கல் வந்திருக்கு, அப்போ தூ வராது. பறவைகள் வந்து தங்கினார்கள், மரியாதை நிமித்தம் வராது. இது அக்ரிணை. பறவைகள் வந்து தங்குகின்றது, பறவைகள் வந்து தங்கின. ஸோ கல் ந, ஆன்சர் டி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 16. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லை, மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று, பூக்கும் மலர் அல்ல அல்லேன். இங்கே தான் நம்ம கவனமாக கவனிக்கணும். இது தன்மையா முன்னிலையா படற்கையான்னு தெரிஞ்சுக்கணும். தன்மை முன்னிலை படற்கை, அது நம்ம தெரிஞ்சுக்கணும்.
இப்போ அல்லை, இந்த அல்லைங்கிறது முன்னிலையில் ஒருமை வரும். முன்னிலை இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒருமையில் வரக்கூடியது அல்லை. அன்று அப்படிங்கிறது ஒன்றன் பால், ஒன்றுங்கிற மாதிரி ஒன்றன் பால். அடுத்து அல்லங்கிறது பலவின் பால். அல்லேன் அப்படிங்கிறது ஒருமை. எதில் வரும்? அல்லேன் அப்படிங்கிறது தன்மையில் ஒருமை வரும், தன்மையில் ஒருமை வரும். அந்த ரூல் தெரிஞ்சிருந்தால் தான் உங்களுக்கு தெரியும். அப்போ மல்லிகை குலத்தில் பூக்கும் மலர் அன்று, அப்போ பி தான் கரெக்ட். மல்லிகைங்கிறது ஒரு ஒருமை, அது ஒரு ஒன்றன் பால். மலர் எல்லாமே ஒருமை, அதனால் ஒன்றன் பால். ரைட், அன்று அப்படின்னு தான் வரணும். ஓகேப்பா, 4 ஆப்ஷனும் தெரிஞ்சுட்டு அப்படி ஈஸி. ரைட், இது ஒரு சூப்பர் கொஸ்டின். அவன், அவள், அவர், இது ஒரு பொறுத்துக பாருங்கள். நல்லா ஈஸியான கொஸ்டின். ஆன்சர் நீங்கள் பொறுத்துங்க. ஏ தான் வரும். அவன், அவள், அவர், இதெல்லாம் பதிலிடு பெயர்கள். பதிலிடு பெயர்கள். நாங்கள் முயற்சி செய்வோம், உளப்படுத்தா தன்மை. நாம் முயற்சி செய்வோம், உளப்பாட்டு தன்மை. நாங்கள், நாம். நாங்கள் அப்படின்னா தன்மை பன்மை பெயர்கள். நாங்கள், நாம் அப்படிங்கிறது. இப்போ என்னென்னா உளப்படுத்தா தன்மை உளப்பாட்டு தன்மைனா என்னன்னு தெரிஞ்சுக்காங்க. நாங்கள் முயற்சி செய்வோம், அப்போ நாங்கள் முயற்சி செய்கிறோம். இப்போ 2 பக்கம் கிரிக்கெட் நடக்குது, நாங்கள் முயற்சி செய்கிறோன்னா அவனை சேர்க்காமல் சொன்னோம்னா அது உளப்படுத்தா தன்மை. நம்ம முயற்சி செய்வோம், வா போர் நடக்குது, இந்தியாவுக்கு போர் நடக்குது, வா நம்மளாம் சேர்ந்து செய்வோம் அப்படின்னா அது உளப்பாட்டு தன்மை. அதான் எல்லாத்தையும் சேர்த்து சொன்னால் அது உளப்பாட்டு தன்மை. நாங்கள் பார்த்துக்குறோம் நீ போங்கிற மாதிரி பேசினா அது உளப்படுத்தா தன்மை. அவ்வளோதான். அடுத்து ஒருமை பன்மையில் பிழை நீக்குக. பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும், ஈஸியாக தான் இருக்கும். சூரியன் உதித்தான், அப்படி வராது. மாலையில் சூரியன் மறைந்தது, அக்ரிணை வருது, தூ வருது. நானும் அவனும் வந்தேன், வந்தோம், வந்தேன் அப்படின்னு வராது. மந்தையில் மேய்ப்பவர்கள் வந்தார்கள், மேய்ப்பவர்கள் வந்தார்கள் எதுவும் வராது. கல் வந்தனர் அப்படின்னு தான் வரணும். ஸோ அப்போ இதெல்லாம் இல்லை. அப்போ மாலையில் சூரியன் மறைந்ததுங்கிறது தான் கரெக்ட். மாலையில் சூரியன் மறைந்தது கரெக்ட். அடுத்த கொஸ்டின். பள்ளி மாணவர்கள் அறிவியல் சுற்றுலா செல்ல திட்டமிடுகிறார்கள். கல், கல் முடிஞ்சு வச்சு. அப்போ ஆன்சர் ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 20வது கொஸ்டின் பாருங்கள். என்ன வந்து கொண்டு இருக்கிறார்கள்? அவைகள் வந்து கொண்டிருக்கிறார்களா, அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்களா? கல், கல். அப்போ இருக்கிறார்னா மரியாதை நிமித்தமா அவர்கள், அவர்கள். ஏன்னா இது வந்து என்னது, பலர்பால். அவர்கள்ங்கிறது பலர்பால், அவைங்கிறது பலவின் பால். பலர்பால்னா என்ன, பலவின் பால்னா என்னன்னு தெரியணும். அடுத்து ஒருமை பன்மை பிழை நீக்கிறதுக்கு. மொழி வளரும் தன்மை உடையன. மொழி வளரும் தன்மை உடையன, இல்லை மொழி வளரும் தன்மை உடையது. மொழிங்கிறது ஒரு அக்ரிணை தான். அப்போ சி தான் ஆன்சர். 21க்கு சி தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நான் வந்தோம், நாம் வந்தேன், நான் வந்தேன், நாம் வருகிறோம். பார்க்குறதுக்கு தெரியும் நாம் வருகிறோம் இல்லை, நாங்கள் வருகிறோம் தான் வரணும். ஸோ அப்போ நான் வந்தேங்கிறது தான் கரெக்ட். காமராசர் கல்வி பணிகளை ஆற்றினார். முடிஞ்சு வச்சு, ஸ்டார்டிங்கில் எடுத்தோடனே தெரிஞ்சு வச்சு, ஆற்றினார். இது இல்லை, இது இல்லை, இது இல்லை, இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக அடிச்சிருவீங்க. நான் மெதுவாகவே போயிடுவேன். அந்த ஈஸியானது ரொம்ப டைம் எடுக்க வேணான்னு தான் அப்படி போகிறேன். நான் வாங்கிய நூல் இது அல்ல, நான் வாங்கிய நூல்கள் இது அல்ல, நான் வாங்கிய நூல் இது அன்று, நான் வாங்கிய நூல்கள் இவை அன்று. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் அடிங்க. 24வது கொஸ்டினுக்கு கரெக்டாக அடிங்க. ஏன்னா வாங்கிய நூல்னால இது என்ன அக்ரிணையாக உயர்திணையான்னு யோசிக்கணும். இது ஒரு அக்ரிணை.
அக்ரிணைனாலே ஒன்றன் பாலா பலவின் பாலா, அது மட்டும்தான் நம்ம பார்க்கணும். இவைன்னு வந்தால் அல்லன்னு வந்திருக்கணும். இது அப்படின்னு வந்தால் அன்று தான் வரணும். ஸோ ஆன்சர் பி தான். 24 பி தான். அது ஒன்றன் ரூல் தெரிஞ்சு அடித்தாங்க, லாஜிக்காக அங்கே போய் அடிச்சுக்கணும் தாங்க தோணும். பட் அங்கே அடிக்க மாட்டோம். இப்போயே கன்ஃபியூஸ் ஆகுதா, டைம் எடுக்கும். ரூல் தெரிஞ்சால் ஈஸி. இப்போ உதாரணமாக பாருங்கள், பிழையற்றதை எடுத்துக்க. மேகங்கள் அக்ரிணைன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். சூழ்ந்து கொண்டதுவா கொண்டனவா? மேகங்கள் சூழ்ந்து கொண்டது, மேகம் சூழ்ந்து கொண்டன, மேகம் சூழ்ந்து கொள்கின்றன, மேகம் சூழ்ந்து கொண்டது. இதில் எது கரெக்டுன்னு நினைக்கிறீங்க? பாருங்கள், இங்கே கல், அப்போ இது தூ வராது. இது தூண்டு வெறும் தூ தான் இருக்குது. இங்கே வெறும் ஒருமை தான் இருக்குது. இங்கே பன்மை கிடக்கு. அப்போ மேகம் ஒருமை, சூழ்ந்து கொண்டது ஒருமை. புரியுதா உங்களுக்கு? ஒருமைனா ஒருமையில் தானே வரணும். ஸோ இப்படி தான் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். குதிரையிலிருந்து அவர் இறங்கினான், இறங்கினார், இறங்கினார்கள், இறங்கியது. குதிரையிலிருந்து அவர்னு வந்துட்டாலே, மரியாதை நிமித்தம் வந்துட்டாலே இறங்கினார். பி தான் ஆன்சர். மரியாதை நிமித்தம் வந்தால் பி தான் ஆன்சர். அடுத்தது கொஸ்டின் பார்ப்போம். 27. ஈஸ்ட்மன் என்பார் படச்சுருள் தயாரிக்கும் முறையை கண்டுபிடித்தனர். இதில் வாட்சி நீங்கள் சரியாடிங்க. ஈஸ்ட்மன் என்பார் ஒரு ஆளை தான் சொல்கிறாங்க. அது உயர்திணை. சரி, அப்போ சி தான் ஆன்சர். கண்டுபிடித்தார். பார்த்தோன்னே தெரியுதா? ரைட். இப்போ சொல்லுங்கள், ஒருமை பன்மை பிழையற்ற தொடரில் இதை பாருங்கள். அன்றுவா அன்றுவா, அல்லவா அல்லனா? இப்போ சொல்லுங்கள். அவன் அவன்கிறது என்னது? பிழையற்ற தொடரை கேட்குறாங்க. பிழையற்ற தொடரை காண்க. இந்த அன்று அல்லங்கிறத யூஸ் பண்ணலாமா? எப்படி உயர்திணைக்கு யூஸ் பண்ணலாம்? ஆண்பால் பெண்பால் பலர்பாலுக்கு யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ணக்கூடாது. ஆண்பாலுக்கு யூஸ் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. ஆண்பாலுக்கு அல்லன், இதே பெண்பால் இருந்தால் அல்லால் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அதுதான் நமக்கு தெரிஞ்சு, அதான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ பார்த்தோன்னே தெரியுதா உங்களுக்கு? இதுதான் ஆன்சர்னு. ஓகே, அடுத்த கொஸ்டின். ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை காண்க. அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர், சென்றது, சென்றன, சென்றால். சென்றால் வராது. அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றது, அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர். எது கரெக்டுன்னு பார்த்துக்கோங்க. ஏ தான் கரெக்ட். ஏன்னா அலுவலர்கள் சென்றனர். அடுத்த கொஸ்டின். காட்டு விலங்குகள் பழம் வர தொடங்கியது. அப்போ கல் வந்துட்டா ந, பி தான் ஆன்சர். கன்று தனது தலையை ஆட்டியதா தமது தலையை ஆட்டியதா? நானா ஒருமைன்னு சொல்லியிருக்கேன், அந்த வீடியோ பார்த்துருந்தா தெரியும். மானா பன்மை, மானா பன்மை வரணும். நானா ஒருமை. இங்கே ஒருமையா பன்மையா? அப்போ ஒருமை தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஒருமைன்னு வந்துட்டா ஆன்சர் என்னது? தனது. கன்று தனது தலையை ஆட்டியது. ரைட். என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. பிழையை நீக்குக. அப்போ என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள், இந்த கல்லுங்கிறது வந்திருக்கு எல்லாத்துலேயும். அப்போ கல் வந்துட்டால் ந வரணும். இந்த ந வந்து எல்லாத்துலேயுமே இருக்கும், எல்லாத்துலேயுமே இருக்கும். இதுதான் கொஸ்டினோட ட்விஸ்ட்டு. நம்ம எதை எங்கே கவனிக்கணும்னு ஒன்று இருக்குது. மனம் வீசினேன்னா இந்த நா வராது, இந்த நா வராது. அப்போ இந்த நா வரும். அப்போ இங்கே என்ன சார் மிஸ்டேக் இருக்குன்னா உள்ளே, அப்போ இங்கே பார்க்கணும். என் வீட்டு தோட்டத்துலனா இந்த இன் வராது, அப்போ இந்த இன் வரும். ஸோ இவ்வளோ தூரத்துக்கு பார்க்கணும், ஃபுல் சென்டென்ஸை பார்க்கணும். டக்குன்னு மார்க் பண்ணிடக்கூடாது. புரியுது உங்களுக்கு? டி தான் ஆன்சர்.
அதுக்கு தான் ஓல்டு கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ மைண்ட் செட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இன்னும் பாருங்கள், இன்னும் 70 கொஸ்டின் இருக்குது. மைண்ட் செட் ஆகலைன்னா நீங்கள் என்னன்னு கேளுங்க, சூப்பராக மைண்ட் செட் ஆகிரும். அடிங்க பார்த்துக்கலாம். இலக்கிய கூறுகள் என்பவை மருந்தின் மேலிட்ட இனிப்பை போன்றது. அடிங்க. கல் வந்துட்டாலே என்னது? இதில் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். இலக்கிய கூறுகள் என்பவை மருந்தின் மேலிட்ட இனிப்பு போன்றவை. ஸோ என்பவைன்னு வந்தால் போன்றவை கரெக்டாக இருக்கா? ஏன்னா இது வந்து இலக்கிய கூறுகள்னால் பன்மையில் வருது, போன்றதுன்னா ஒருமை. அதே மாதிரி இலக்கிய கூறுகள் என்பவை மருந்தின் மேலிட்ட இனிப்பு போன்றன தப்பாக இருக்குது, அப்படி வராது. போன்றனர் எதுவும் வராது. ஸோ ஆன்சர் பி. ஒருமை பன்மை பிழையை நீக்கிய. மரங்கள் அனைத்தும் வளர்ந்தன. மரங்கள் அனைத்தும் வளர்ந்தன. கல் ந, அப்போ ஏ தான். இதெல்லாம் ஈஸி தான். இனிமேல் கல் வந்தால் ந வந்துருச்சா அப்படின்னு போட்டு போயிட்டே இருக்கலாம். உலகில் ஒரு வகை செல்வங்கள் உள்ளன. இது நல்லா பார்க்கணும். ஒரு வகை செல்வங்கள் உள்ளன அப்படின்னு சொல்லக்கூடாது, ஏன்னா இங்கே கல் வருது. அப்போ பல வகை செல்வங்கள் கல், இங்கே ந, அது கரெக்டு. இங்கே ஒருன்னு வரக்கூடாது, பலங்கிற வார்த்தை வரணும். அப்போ சி தான் கரெக்டு. அடுத்தது, என் தங்கை பரிசு பெற்றான். இல்லை, என் தங்கை பரிசு பெற்றாள். சாதாரண கொஸ்டின் தான். ரைட். கதிரவன் காலையில் சொல்லும்போதே உதித்ததுன்னு வந்துடும் வாயில். இது பழம். இப்போ சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். பழம் அப்படிங்கிறது என்னது? பழம் அக்ரிணை. அப்போ இது பழம்னா ஒன்றன் பால், பழவின் பால் 2 இருக்குது. ஒன்றன் பால்னா அன்று அப்படின்னு. இது பழம் அன்றுன்னு வரணும். புரியுதா உங்களுக்கு? இது அன்று, ஒன்றன் பாலில் இது பழம் அன்று அப்படின்னு வரும். அதுக்கு தான் அந்த ரூல்ஸை தெரிஞ்சுக்கணுங்கிறது. பன்மையில் வரும்போது உங்களுக்கு அல்லன்னு வரும். ஸோ ஓகே, அடுத்த கொஸ்டின். காட்டில் மாடுகள் மேய்ந்தன, சோலையில் மான் துள்ளி விளையாடியது. இது பிழையுள்ள தொடரை எடுத்து, ஏன்னா எடுத்தோன்னே கரெக்டாக இருக்கிற மாதிரி தோணும் உங்களுக்கு. பிழையுள்ளதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? ஓர் அணில் மரத்தில் தாவி ஓடின. இங்கே என்னென்னா ஓர் அணில் கரெக்ட் தான், ஏன்னா உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரும். ஆனால் தாவி ஓடியது அப்படின்னு வரணும். இது வந்து பன்மை போட்டிருக்காங்க, அப்போ இதனால் அது தப்பு. இப்போ மிச்சதெல்லாம் கரெக்ட் தான். பூங்கிறது ஒருமை, ஆனால் தூ வந்திருக்கு. சோலையில் மான் ஒருமை, தூ வந்திருக்கு. இங்கே மாடுகள், அப்போ ந வந்திருக்கு. ஓகே, இதெல்லாம் கரெக்ட் தான். அடுத்து பாருங்கள், ஒருமை பன்மையில் கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கின்றார்கள். இல்லை, கபிலன் வேலை செய்த களைப்பாக இருக்கிறான். கபிலன்கிறது ஒருமை, அப்போ பி தான் ஆன்சர். அடுத்தது, அரசர்கள் நல்லாட்சி செய்தார். கரெக்டா? பிழையற்றது தான் கேட்குறாங்க. செய்தார்கள்னு வரணும். மேகங்கள் சூழ்ந்து கொண்டது. கல் வந்தால் ந வரணும் இங்கே, அப்போ இதுவும் தப்பு தான். பசு கன்றை ஈன்றது அப்படி வரணும். குழலி நடனம் ஆடினாள். கரெக்டாக இருக்குது. ஏன்னா குள்ளிங்கிறது ஒரு பெண் பால், ஆடினாள். ரைட். அடுத்து, ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். அடுத்தது ஆப்ஷன் பாருங்கள். கல்வி நலம் பெற்ற பெண்பார் புலவர்க்கு மன்னரும் பணிந்தனர். கரெக்ட். எடுத்தோன்னே பார்த்தோன்னே தெரியுது, ஈஸி தான். தமிழர்கள் வாழ்வில் இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்தன. அப்போ இங்கே பார்க்கணும், பெற்றிருந்தன வரல, பெற்றிருந்தனர், பெற்றிருந்தது. தமிழர்களின் வாழ்வில் இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்தது, இப்படித்தான் வரணும். ஏன்னா இது ஒரு அக்ரிணை, அக்ரிணைன்னு வரும்போது பெற்றிருந்தனர் வரக்கூடாது. இது வந்து பார்த்திங்கன்னா பன்மையில் வரல, அதனால் ந வர வேண்டியதில்லை, இதுவும் வராது.
அதை கவனிக்கணும் நம்ம. ஏன்னா இங்கே முடிஞ்சிருச்சு சென்டென்ஸ். நீங்கள் தமிழர் வந்து உயர்தனை தானே சார் நினைப்பீங்க. இசையை தான் சொல்கிறாங்க. இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்தது. இந்த இடத்துல தான் சென்டென்ஸ் ஆரம்பிக்குது. சி தான் ஆன்சர். கண்ணகியின் சிலம்பு இது ஒன்று தான் கரெக்ட். ஏன்னா இது ஒருமை, இது பன்மை. இவை அல்லங்கிறது பன்மை, இது ஒன்று அப்படிங்கிறது தான் ஒருமை. இப்படி எப்படியா வருமா? இவை அன்று இப்படி வராது, இது வல்ல இப்படி வராது. இதுதான் இப்படி வந்த அந்த ரெண்டு தான் ஒருமை பன்மையில். இது ஒன்று, இது திரும்ப ரிப்பீட்டடாக வருது. மேகங்கள் சூழ்ந்து கொண்டன. கல் ந, அது கல் வந்தால் ந, கல் வந்தால் நங்கிறதே நிறையா கொஸ்டின் இருக்கும். கல் ந. அடுத்த கொஸ்டின் பாருங்கவே. பொருள்கள் உள்ளன. ஏ, இந்த கொஸ்டின் பாருங்க. இது பழம் அல்ல, இது பழம் அன்று. ஒருமையில் வந்திருக்கு, அப்போ அன்று. இப்போ இவைன்னு வந்திருந்தால் அல்லன்னு சொல்லலாம். இதுன்னு வந்திருக்கு. அதே மாதிரி இவைன்னு வரும்போது பழங்கள். அப்போ இப்போ இவைன்னு இங்கே வந்திருக்கணும். அதனால் கவனிக்கணும். இது பழம் அன்று, அதுதான் கரெக்ட். பி தான் கரெக்ட். அடுத்த ஒருமை பன்மை பிழையற்ற தொடரில் அடுத்து என்ன பார்க்க 48வது கொஸ்டின் பார்க்குறோம். 48வது கொஸ்டின் பாருங்கள். இளங்கன்று பசியால் வாடிக்கொண்டிருந்தது. இளங்கன்று அக்ரிணை, அப்போ தூ தான் வரணும். அது ஒருமை, தூ தான் வரணும். எடுத்தொன்ன அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக உழைப்பை நல்கினார். அம்பேத்கர் இது ஒருமையா பன்மையா? அவர் ஒருமை. ஒடுக்கப்பட்ட மக்களின் அவங்க பன்மை. ஒடுக்கப்பட்ட மக்களின் அவங்க பன்மை. மக்களுக்காகனா அப்போ தமது உழைப்பை நல்கினார். அப்போ தமது தான் வரும். ஏன்னா தமதுனா பன்மை, தனதுனா ஒருமை. அப்போ இந்த இடத்துல தமது தான் வரணும். ஏன்னா ஒடுக்கப்பட்ட மக்கள்னா அது பன்மை தானே, அதனால். அப்போ பி தான் ஆன்சர். ஹிப்பாலஸ் என்பவர் பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தினான். மரியாதையெல்லாம் வராது. உணர்த்தினார்கள் பன்மை வராது. உணர்த்தியவர்கள் வராது. ஈஸியாக அடிச்சுட்டு போயிடலாம். ஏ தான். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஆயுத எழுத்து. நான் ஏற்கனவே ரூல் சொல்லியிருக்கேன். ஆயுத எழுத்து உயிரெழுத்து இருந்தால் ஆயுத எழுத்து வரணும். அது நல்லா ஃபஸ்ட் ரூலில் அதை கவனிச்சிடணும். உயிர்மை எழுத்து இருந்தால் அந்த ஆயுத எழுத்து வராது. சரி, அது அன்றுவா என்னது? அது எடுத்தோடனே சொல்ல தோணுதா? அது அன்று. டி தான். முருகன் அவர்கள் அருகில் சென்றார்கள். முருகன் அவர்கள் அருகில் சென்றார்கள். இதை நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். முருகன் அவர்கள் அருகில் சென்றனர். முருகன் அவர்கள் அருகில் சென்றான். இது என்னன்னு பாருங்கள். முருகன்கிற ஒரு சென்டென்ஸ் நல்லா ரீட் பண்ணும். முருகன் அவர்கள் அருகில் சென்றான். அதான் கரெக்டாக இருக்கு. ஏன்னா முருகன் ஒருமை, ஏன்னா ஆண்பால், சென்றான். அவ்வளோதான். இவை நல்ல பழங்கள் அன்று. இது சரியான கொஸ்டின், நல்லா பாருங்கள். இப்போ பன்மை தான். கல்னாலே பன்மை. இந்த பன்மைன்னு வந்துட்டாலே இவைன்னு வந்துடணும். இதெல்லாம் கரெக்ட் தான். இவைன்னு வந்துடணும். ரைட்டா? இல்லைங்கிற வார்த்தை வராது, அல்லைங்கிற வார்த்தையும் வராது. அன்றுவா அல்லவா? இது ஒருமை, இது பன்மை. அப்போ என்ன ஆன்சர்? சி தான் ஆன்சர். பன்மைன்னு வந்துட்டால் பன்மை தானே. இப்போ ஒரு 55 கொஸ்டின் பார்த்துருக்கோம். அதுக்கே உங்களுக்கு நிறையா ப்ராக்டிஸ் ஆகிருக்கும். 54வது கொஸ்டின் பாருங்கள். புத்தகத்தை இதுக்கு மேலே உங்களுக்கு ஒன்றும் எந்த குழப்பமும் வராது. புத்தகத்தை எடுத்தது அவன் அல்லன். கரெக்ட். அந்த ரூல் படிச்சிருக்கோம். புத்தகத்தை எடுத்தது அவன் அல்லன். அவன்னா படற்கை.
படற்கையில் வரும்போது இதுதான் வரும். அல்லேன் இப்படி ரெட்டக்கொம்பு வந்துச்சுன்னா அது வந்து தன்மையில் வரும், அதனால் வரக்கூடாது. அந்த ரூல் பார்த்துருந்தே தெரியும். அவன் அல்லன். இது படற்கையில் வந்திருக்கு. ரைட். அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. என்னங்கடா அது? இந்த இடத்துல தான் ரூல் பார்க்கணும். பிழைகளை தேய்த்தி எழுதுக. அப்போ அது இல்லாதனா உயிரெழுத்து வருதுன்னா அப்போ முன்னாடி ஆயுத எழுத்து வரணும். ஸோ அந்த வார்த்தையை கவனிச்சிங்கன்னா ஆன்சர் சி. உயிர்மை எழுத்துனா அதுன்னு சொல்லலாம். உயிரெழுத்து வந்துச்சுன்னா அது. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? மாங்காய்கள் ந, அவ்வளோதான். பி. இவை எனக்கு பிடித்த நூல்கள் வாங்கினேன். தான், தாம், தமது, தனது. ஓகே, பாருங்கள். இவை அப்படிங்கிறது என்னது? பன்மை. அப்போ பன்மைன்னு வந்துட்டாலே ந வரக்கூடாது. ந வரக்கூடாது. தாமா தமதா. அப்போ இவைதான் எனக்கு பிடித்த நூல்கள் வாங்கினேன். இவை தமது எனக்கு பிடித்த நூல்கள் வராது. புரியுதா உங்களுக்கு? இவைதான். அப்போ பி தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின். ஒருமை பன்மை பிழையற்றதில் என் பள்ளி பருவத்தின் பசுமை மாறா நினைவுகள் நெஞ்சில் எழுகின்றது. கல் வந்திருக்கு. அப்போ ந எங்கே இருக்குது? 2 இடத்துல ந இருக்குது. அப்போ இங்கே ந இருக்குது, ஆனால் இங்கே கல் இல்லை. அப்போ கல் ந, அவ்வளோதான். லட்சுமி கூப்பிடுகிறார்கள். லட்சுமி கூப்பிடுகிறார்கள். லட்சுமி கூப்பிடுவார். எத்தனாவது கொஸ்டின் இது? 59வது கொஸ்டினா? எது ஆன்சர்? லட்சுமி கூப்பிடுவாள். அவ்வளோதான். தவறான இணையை கண்டறியங்கிறாங்க. தவறான இணை. மாடுங்கிறது அக்ரிணை தான், ஒருமை தான். அரசி உயர்திணை ஒருமை தான். மக்கள் அக்ரிணை பன்மை கிடையாது, இது உயர்திணை. அப்போ சி தான். அவன் நெறியோடு நின்று காவல் காக்கின்றான். அவன்கிறது ஒருமை. அப்போ ஒருமைனா இது உயர்திணை. அப்போ இங்கேயும் காக்கின்றான். ஸோ கரெக்ட், ஏ. சங்க காலத்திலிருந்தே அரசராயினும் வறியோராயினும் விருந்தினரை போற்றினர். போற்றினான், போற்றினார். போற்றியது வராது. போற்றினார் வராது. ஸோ ஏதான் ஆன்சர். அது நகரத்திற்கு செல்லும் சாலை. இப்போ தான் அங்கே இருக்கு. உயிர்மை எழுத்து வந்துச்சுன்னா ஆயுத எழுத்து வரலாமா? உயிர்மை எழுத்து இருந்தால் ஆயுத எழுத்து வரலாமான்னா வரக்கூடாது. ரைட்டா உங்களுக்கு? அப்போ இதுவும் வராது. அப்போ இந்த பிடியில் தான் இருக்குது. அது நகரத்திற்கு செல்லும் சாலை. இதுதான் கரெக்ட். உயிர்மை எழுத்து இருக்குன்னா அது அப்படின்னு வரணும். எல்லா எக்ஸாம்பிளுமே இருக்குது உங்களுக்கு. 100 கொஸ்டின் நீங்கள் முடிக்கிறதுல எல்லாமே லேர்ன் பண்ணிடுவீங்க. அடுத்து, தலைவர் தமது கையால் பரிசு வழங்கினார். பிழையான தொடரை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. பிழையற்றதுன்னு வேற, பிழையானது தப்பாக இருக்கிறத கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. எது தப்பாக இருக்கோ அதையே எடுங்க. பிழையற்றதுன்னா தவறு இல்லாத சரியானதை எடுங்கிறத பிழையற்றதுன்னு சொல்லுவாங்க. அப்போ இங்கே என்னென்னா பார்ப்போம். தலைவர் தமது கையால் பரிசு வழங்கினார். பிழையான தொடரை நீக்குக. அப்போ இங்கே என்ன ஆன்சர்னா, சிறுமி தனது கையில் புத்தகம் வைத்திருந்தாள். கன்று தனது, எல்லாமே கரெக்டாக இருக்குது. இவை பன்மை. தான் இது ஒருமையாக இருக்குது. எனக்கு பிடித்த நூல்கள். இவைதாம் இம்மு வந்திருக்கணும். இவைதாம். புரியுதா உங்களுக்கு? அப்போ இதுதான் தப்பாக வந்திருக்கு. இதுதான் தப்பு. ஏன்னா பன்மையானதை ஒருமையாக கொடுத்துருக்காங்க. நான் பாடத்தை படித்தேன். நான் ஒருமை படித்தேன். ரைட், கரெக்ட். அவ்வளோதான் ஆன்சர் ஏ. மணிமேகலை
செல்வ வாழ்வை விரும்பியவள். அல்லை அல்லல் அல்ல. மணிமேகலைங்கிறது ஒரு ஒருமை. அப்போ அல்லல் இது வந்து தன்மை இடத்துல வருது. தன்மையில் அதுவும் சாரி படர்க்கை இடத்துல வருது. படர்க்கை இடத்துல படர்க்கை இடத்துல வந்தனால அல்லல். முன்னிலை இடத்துல வந்தால் தான் அல்லைன்னு வரும். புரியுது உங்களுக்கு? அதனால் அது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இந்த ரூல் தெரிஞ்சு யாவும் இருந்தால் ஈஸி. எனக்கு பார்த்தோன்னே தெரியும் ரெட்டை கொம்பு இருந்தால் தான் தன்மை. லை இந்த மாதிரி அந்த ரெட்டை கொம்பு அப்படி படுத்துருந்துச்சுன்னா அது முன்னிலை. எதுவுமே இல்லைன்னா அது படர்க்கை. படர்க்கையில் தான் சொல்கிறாங்க. அல்லல்ங்கிறது தான் கரெக்ட். விளைநிலங்கள் கட்டடங்கள் ஆகிறது. கல் வந்துட்டாலே ந வந்துடணும். அவ்வளோதான், அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். கல் வந்துட்டாலே ந வந்துடணும், அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். பகைவர் நீவீர் அல்லர். ஆன்சர் ட்ரை பண்ணு. பகைவர் நீவீர் அல்லர். நீங்கிறது என்னது? ஒரு முன்னிலை. தன்மை முன்னிலைன்னு ஒன்று இருக்குது. முன்னிலை அப்படின்னு. ஸோ முன்னிலைன்னு வரும்போது தன்மையில் தான் ரெட்டை கொம்பு இப்படி இருக்கும். இது தன்மையானது. அப்போ இது இல்லை, இதுவும் இல்லை, இதுவும் இல்லை. அப்போ இதுதான் வரும். பகைவர் நீவீர் அல்லீர். ஸோ ஆன்சர் இதுதான். புரியுதா உங்களுக்கு? அந்த ரெட்டை கொம்பை வச்சே பிடிச்சி போடலாம் பாயிண்ட்டை. எதுவுமே இல்லைன்னா இது வந்து படர்க்கை. ஸோ அடுத்த கொஸ்டின். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? ஆயுத எழுத்தை தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது. ஆயுத எழுத்து தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது. அப்போ ஆயுத எழுத்துங்கிறது ஒரு எழுத்து, ஒருமை. அப்போ பிறக்கிறது ஈஸி தான். ஏன்னா ஆயுத எழுத்து எத்தனை எழுத்து இருக்குது? ஒரு எழுத்து தானே இருக்குது. அதை தான் அப்படி சொல்கிறாங்க. அப்போ ஒருமை தானே அது. சிறுமி டேஸ் கையில் மலர்கள் வைத்திருந்தார். தமது கையில் தனது கையில். ஏன்னா சிறுமிங்கிறது ஒருமை. ஒருமைனாலே நான் தான் வரணும், மா வரக்கூடாது. மானா பன்மை. ரூல்ஸ் தெரியுதா உங்களுக்கு? இது ஒருமை. அந்த ரூல்ஸை நல்லா படிச்சுட்டா இந்த எல்லா கொஸ்டினுக்குமே ஆன்சர் அடிக்கலாம். அடுத்த கொஸ்டின். மலையே பயிர் கூட்டமும் உயிர் கூட்டமும் வாழ பெருந்துணை புரிகின்றன. மலையே பயிர் கூட்டமும் உயிர் கூட்டமும் வாழ பெருந்துணை புரிகின்றன. ஒருமை பன்மை பிழையை நீக்கிய. இது கொடுத்துருக்கிறதே தப்பாக தான் கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா அப்போ இது வந்து ஒருமைன்னு நம்மளே முடிவு எடுத்துடலாம். அப்போ புரிகின்றது. அவ்வளோதான். ஆன்சர் பி. ஏன்னா மலையே அப்படிங்கிறது ஒரு ஒருமை தானே. ஒருமை பன்மை பிழையுள்ள தொடரை குறிப்பிடுக. பிரெய்லி நூல்கள் உள்ளன. கல் ந. பிழையுள்ளதை கேட்டிருக்காங்க, பிழையற்றதை கேட்கல. இது கரெக்டு. அடுத்து செயற்கை மரம் ஒன்று உள்ளது. ஆமாம், ஒரு மரம் ஒன்று உள்ளது. கரெக்டு. 1000க்கும் மேற்பட்ட நூல்கள் உள்ளது இல்லை, உள்ளன வரணும். இப்போ இதுதான் தப்பு. இதழ்கள் நிறைய உள்ளன. இதுவும் கரெக்டு. ஸோ சி தான் தப்பாக இருக்குது. 4 பக்கங்களிலும் மாட வீதிகள் அமைந்துள்ளன. கல் ந. முடிஞ்சு போச்சு. மொழி காலத்திற்கேற்ப மாறுவாள். மாறுகிறது, மாறுகின்றன. மொழிங்கிறது ஒரு அக்ரிணை. அப்போ தூ தான் வரும். இது ஏன்னா ஒருமையில் இதுவும் ஒருமை. மணிகளால் காவடியை அழகுபடுத்துகின்றனர். இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டு பாருங்கள். அப்படி வராது. இது அக்ரிணை. ஸோ ஆன்சர் பாருங்கள். நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். ரீட் பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் பாருங்கள். காவடியில் அழைக்கின்றது. இதுதான் கரெக்ட். பி தான் கரெக்ட்.
ஏன்னா பிழையுள்ள தொடரை கேட்குறாங்க. அப்போ காவடி நம்ம சர்ப்ப காவடி, பூக்காவடி, தேர்காவடி என அழைக்கின்ற இது தப்பாக இருக்குது. மிச்சதெல்லாம் கரெக்டாக இருக்குது. நம்ம கல் வந்துருச்சு. இது ஒருமை, இது வந்துருச்சு. ஸோ பார்த்துட்டாங்க. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஒருமை கிடையாது, பன்மையினால் அப்படி. அடுத்த கொஸ்டின். யானை படையும் குதிரைப்படையும் சென்றது. ஸோ யானைப்படை குதிரைப்படை பன்மை தானே, அவ்வளோதான். பிழையுள்ள தொடரை கேட்குறாங்க. பிழையுள்ளதை இதில் எதுப்பா பிழை இருக்கு? கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக இருந்தது. கல் வந்திருக்கு ந, கல்வியும் செல்வம் ந தான் வரணும், பன்மை தான் வரணும். தப்பாக இருக்குது. அப்போ பிழையுள்ள தொடர் டி. அதெல்லாம் கரெக்ட் தான். பாருங்கள், வந்த நிலத்தவர் வரவேற்றனர். பெண்களின் சிறந்த பண்புகள் ஒன்றாக கருதப்படுகிறது. ஏன்னா ஒரே ஒரு வார்த்தை பெண்கள் அப்படிங்கிறனால. உலகம் நிலைந்திருக்கிறது. உலகம் ஒன்று தான், எல்லாமே ஒருமை தான். அடுத்த கொஸ்டின். கல்வி நிலையங்கள் கல் ந வந்தோன்னே பிடிச்சிடும். பிழையற்றது. மூவேந்தர்கள் குறித்த செய்திகள் இடம்பெற்றுள்ளன. மூவேந்தர்கள்னா சேர சோழ பாண்டியர்கள். அப்போ பன்மை ந. அப்போ இதுதான் பிழையற்றது. ஏன்னா மிச்சதெல்லாம் பாருங்கவே. சேரர்களின் நாடு குடநாடு, அது ஒருமை. அப்போ ஏன்னா அந்த ந வரக்கூடாது. சேரர் நாடு ஒருமை தானே. அதே மாதிரி பாருங்கள், மேலே இதெல்லாம் பன்மை ஆனால் ஒருமையில் இருக்குது. மேலே இருக்கிறது பன்மை ஆனால் ஒருமையில் இருக்குது. ஸோ பன்மை டு பன்மை, ஒருமை டு ஒருமை கரெக்டாக இருக்கணும். ஸோ ஏ தான் ஆன்சர். அன்னங்கள் விளையாடும் அகலமான துறைகளை கொண்ட நீர்நிலைகள் உள்ளது. அன்னங்கள் கல் வந்திருக்கு, அப்போ ந தான் வரணும். ஸோ ஓகே, பி தான் ஆன்சர். எண்பத்தி கொஸ்டின் பாருங்கள். பா 3/4 மணி நேரம் தான் ஆகுது. எனக்கே டயர்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியலையே. நீங்கள் கொஸ்டின் போடுற ஆர்வத்தில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, நல்லது தான். என் தந்தை என்னை கையோடு அழைத்து கொண்டு, இது வரைக்கும் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. வகுப்பறைக்குள் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. நுழைந்தோம், நுழைந்தேன், நுழைந்தார்கள், நுழைந்தார். என் தந்தை ஒருமை தானே, நுழைந்தார். ஈஸி தான். டி பெருசாக இருக்கும், கண்ணை கட்டிடுச்சு. ஒருமை பன்மை பிழையறிந்து சரியான தொடரை. உயர்ந்தோர் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள். சிறுவன் தமது கையில் புத்தகம் வைத்திருந்தான். தமது வராது, தனது நா தான் வரும். நாய் தனது ஒருமை, நாய் ஒருமை, தனது ஒருமை, இது எல்லாமே ஒருமை. அப்போ சி தான் ஆன்சர். கல் வந்துட்டா இங்கே ந வராது, இம்மு வரணும். பன்மை டு பன்மை, பன்மைனா இம்முன்னு சொல்லியிருக்கேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரிப்பா, அடுத்துப்பா. நான் நட்ட மரங்கள் அனைத்தும் வளர்ந்தது. கல் வந்திருக்கே, அப்போ ந வரணுமே, அவ்வளோதான். சி தான் ஆன்சர். 100 கொஸ்டினில் இன்னும் கொஞ்சம் தான் பார்க்க போகிறோம். மாணவர்கள் கால்பந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். எது வரும்? மாணவர்கள் கர்த்தான ஏ தான் ஆன்சர். ஏன்னா கல் அதுலேயும் தெளிவாக இருக்கணும். அடுத்த கொஸ்டின். தமிழர்கள் ந பிடிச்சிடணும், கல் ந. ஆனால் இல்லை, அப்படி பிடிக்கக்கூடாது. தமிழர்கள் உணவு பரிமாறும் முறையை நன்கு அறிந்திருந்தனர். ஏன்னா இது உயர்திணைக்கு இதை போடக்கூடாது. இதுதான் கரெக்ட். ஏ கொஞ்சம் அவசரம் படக்கூடாது.
நல்லா பார்த்துக்கணும். அது தமிழர்கள் அப்படின்னா உயர்திணையை குறிக்குது. ரைட். ஆண்பால், பெண்பால், ஒன்றன் பால், பலவின் பால். ரொம்ப ஈஸியாக பொருத்திடலாம். ஆண்பால் அல்லேன், பெண்பால் அல்லல், ஒன்றன் பால் அன்று, பலவின் பால் அல்ல. ஸோ இப்படி பொருத்திடலாம். சீதா ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இது வந்து எக்ஸ்ட்ரா உள்ளே வந்துருச்சு, இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. கெடி கலங்கி, கெடி கலங்கி அப்படின்னு என்ன தெரியுமா உங்களுக்கு? மிக வருந்தின்னு அர்த்தம். சேகரம் அப்படின்னு என்ன தெரியுமா? கூட்டம்னு அர்த்தம். கூட்டத்தை சேர்க்குறோம். வாகுனா சரியாக, வாகை சரியில்லடான்னு வாங்கி. மெத்த அப்படின்னா மிகவும், கட்டிலுக்கு மேலே மெத்த போட்டால் என்னது? ரொம்ப மிகவும் பெருசாக இருக்கும்ல அந்த மாதிரி. ஸோ ஓகே. அவர் அல்ல, அவர் அல்ல, அவர் அல்லர், அவர் அன்று, அவர் அல்லர். இதுதான் கரெக்ட். இருன்னு வந்தால் இருன்னு தான் முடியணும். ஏன்னா அவருங்கிறது உயர்திணையில் ஒரு மனுஷனை குறிக்குதுல்ல, அப்போ ஒரு மரியாதை நிமித்தமாக தானே சொல்லணும். அடுத்த கொஸ்டின். அது அன்று பார்த்தோன்னா சொல்லியிருப்பீங்க. இதெல்லாம் இனிமேல்லாம் உங்களுக்கு குழப்பமே வராது. வீரர்கள், வீரர்கள் உயர்திணையை குறிக்குது. அது உயர்தின்பா காத்தனர். கரெக்டாக, அது ரொம்ப முக்கியம். ஏனையோர் புறமுதுகு காட்டி ஓடி பிழைத்தனர். பிழைத்தார், பிழைத்தனர். ஏனையோர். டி தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் 93. அவள் அல்லல். ஈஸி. லேடிஸை சொல்கிறாங்க. ஒருமைப்பன்மை பிழையற்ற. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது பழம், இதுனா ஒருமை, அப்போ அன்று தான் வரணும். ரைட்டு. இவைகள் பழங்கள் அல்ல, கல் வந்திருக்கு, அப்போ அல்ல. கரெக்ட். ஸோ பி தான் கரெக்ட். அதாங்க அந்த ரூல் தெரிஞ்சால் எந்த கொஸ்டின் வேணால் அடிக்கலாம். பா பாக்கள், ஈக்கள், இந்த ரெண்டு மட்டும்தான் சரி. அதுக்காக காக்கள், மடுக்கள்லாம் வராது. ஒருமைப்பன்மையில் அடுத்து அன்னம்மையாவையும் புது ஆளையும் அவர்கள் வரவேற்றார்கள். ஸோ ஏன்னா அது இதாகிடுதுல உங்களுக்கு, உயர்திணை ஆயிடுது மரியாதை நிமித்தம். தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்கிறார். தான் கரெக்டு. மரியாதை இல்லாமல் சொல்ல மாட்டோம்ல. பி தான் கரெக்ட். வெற்றிகரமாக லாஸ்ட் 2 கொஸ்டின். கலிங்க வீரர் ஒருவர் முந்திக்கொண்டு ஓடினார்கள். ஒருவரை ஒருவர் முந்திக்கொண்டு ஓடினார்கள். ஓடினார்கள் கரெக்டா, ஓடினர் கரெக்டா? கலிங்க வீரர், இது ஒருமை, இது பன்மை, அப்போ இது போடக்கூடாது. கலிங்க வீரர்கள் ஒருவரை ஒருவர் முந்திக்கொண்டு ஓடினர். ஸோ இதுதான் கரெக்ட். ஏன்னா வெறும் வீரர்னா ஓடினாரோட முடிச்சிடணும். கல் வந்துருச்சுன்னா இங்கேயும் கல் இருக்கணும். சாரி, கல் வந்துட்டால் நர் வரும். இதுதான் கரெக்ட். ஓகே. மதியழகன் சூறாவளியின் போது தரைதளத்தில் தங்கியதால் தப்பினான். நீங்கள் தனியாக அதை படிச்சிருப்பீங்க, அப்படியே ஒரு மாதிரி ஈஸியாக தான் இருக்கிற மாதிரி தோணுங்க. இப்போ ரூலோடு படிச்சிருக்கீங்க, அந்தந்த ரூல்ஸ் அது தெரிஞ்சு படிச்சிருக்கீங்க. அதனால் உங்களுக்கு இப்போ ஈஸியாக தான் படும், ரொம்ப ஈஸியாக தான் படும். ரைட்டாப்பா? ஓகே. மதியழகன் சொன்னது தரைதளத்தில் தங்கியதால் தப்பினான். பி தான் கரெக்ட். லாஸ்ட் கொஸ்டின். அதை செய்தது நான் அன்று. பானையை உடைத்தது கண்ணன் அல்ல. பகைவர் நீவீர் அல்லர். சரியான தொடரை தேர்வு செய்க. இவை பழங்கள் அல்ல. இதுதான் கரெக்ட். டி தான் கரெக்ட். ஸோ முடிஞ்சு 100 கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவரில் 100 கொஸ்டின் பார்த்துட்டோம். இனி ஒருமைப்பன்மையை பற்றி கவலையப்பட வேணாம், என்ன கேட்டாலும் அடிப்பீங்க. ரூல்ஸ் மட்டும் மறந்துடாதீங்க. ரைட்டாப்பா? ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ. டயர்டாயிருச்சுப்பா, எனக்கே டயர்டாயிருச்சு. பாவம் என்னை விட நீங்கள் டயர்டாக இருப்பீங்க ரொம்ப. பட் ஓகே. ஸோ
நல்லா ரெஸ்ட்டை போட்டு நான் அடுத்த ஜிகே கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூப்பா. தேங்க்யூ.